யாரோ உன்னை திட்டும்போது நீ பதில் சொல்கிறாயா? அதுதான் உன் மிகப்பெரிய தவறு. யாரோ ஒருவர் உன்னை பொதுவில் இகழ்கிறார். யாரோ ஒருவர் உன் பின்னால் பேசுகிறார். யாரோ ஒருவர் உன் தகுதியை கேள்விக்கு உட்படுத்துகிறார். உடனே மனசில் என்ன நடக்கிறது? கோபம் பொங்குகிறது. இவனுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று தோன்றுகிறது. உடனே வாய் திறக்கிறது. அல்லது கைவிரல்கள் தட்டச்சு செய்கின்றன. நில், அங்கேயே நில். திட்டுபவன் உண்மையில் என்ன விரும்புகிறான் தெரியுமா? அவன் உன்னை காயப்படுத்த விரும்புகிறான் என்று நினைக்கிறாயா? இல்லை, அவன் உண்மையில் விரும்புவது உன்னை யோசிக்காமல் செயல்பட வைப்பது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ கோபத்தில் பதில் சொன்னால் நீ கட்டுப்பாட்டை இழக்கிறாய். நீ தவறு செய்கிறாய். நீ சிறுமைப்படுகிறாய். அவன் வென்றுவிடுகிறான். உன் கோபமே அவனுக்கு வெற்றி. அதனால்தான் திட்டுபவனின் மிகப்பெரிய எதிரி உன் மௌனம். மௌனம் என்பது பயம் இல்லை, புரிந்துகொள். பலர் நினைக்கிறார்கள், பதில் சொல்லாவிட்டால் அவன் ஜெயித்துவிட்டான் என்று நினைப்பான். இல்லை, பதில் சொன்னால் அவன் தன் வேலை ஆனது என்று சந்தோஷப்படுவான். உன்னை ஆட்டுவித்தேன் என்று மகிழ்வான். பதில் சொல்லாவிட்டால் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போகும். அவன் குழம்புவான். அவன் தோற்றுவிட்டான் என்று உணர்வான். மௌனம் என்பது பலவீனம் இல்லை. மௌனம் என்பது மிகப்பெரிய வலிமை. உண்மையான வாழ்க்கை உதாரணம் இங்கே. கடலில் ஒரு பாறை இருக்கிறது. அலைகள் தொடர்ந்து அதில் மோதுகின்றன. சத்தமாக மோதுகின்றன. கோபமாக மோதுகின்றன. பாறை என்ன செய்கிறது? அசையவில்லை. பதில் சொல்லவில்லை. ஆனால் அலை உடைந்து போகிறது. நீ பாறையாக இரு. திட்டுகள் அலைகளாக உன்னில் மோதட்டும். உடைந்து போகட்டும். திருக்குறள் என்ன சொல்கிறது தெரியுமா? அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் பூமியைப் போல் தன்னை இகழ்பவரையும் பொறுத்துக்கொள்வதே மிகப்பெரிய பெருமை என்கிறார் வள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இந்த உண்மையை அறிந்திருந்தான். இனி எப்படி நடந்து கொள்வது என்று பார்க்கலாம். யாரோ உன்னை திட்டும்போது மூச்சை உள்ளே இழு. கோபம் கொஞ்சம் தனியும். அவன் முகத்தை பாரு. அவன் உன் பதிலை எதிர்பார்க்கிறான். புன்னகை செய். அவன் குழம்புவான். திரும்பி நட. Turn back, little Red Hood. The grandmother you seek became meat 3 winters past. What sits in her chair has borrowed her bones. இறுதியில் ஒரு உண்மை கூறுகின்றேன். சிங்கம் நடக்கும்போது நாய்கள் குரைக்கும். சிங்கம் திரும்பி பார்க்குமா? இல்லை. ஏனென்றால் சிங்கத்திற்கு தெரியும் தான் யார் என்று. உனக்கும் தெரியட்டும் நீ யார் என்று. அன்று முதல் எந்த திட்டும் உன்னை தொடாது. இன்றிலிருந்து எடுக்க வேண்டிய சங்கல்பம். யாரும் என்னை ஆட்டுவிக்க மாட்டார்கள். என் மனசு என் கையில் இருக்கும். என் மௌனமே என் மிகப்பெரிய பதில். என் வெற்றியே என் மிகப்பெரிய ஆயுதம்.